பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 15வது வசனம். Psalm 118 verse 15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நீதிமான்களுடைய கூடாரத்தில் என்ன சத்தம் இருக்குமா? இரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கூடாரங்களில் என்ன சத்தம் இருக்கிறது? நம்முடைய கூடாரத்துக்கு வருகிறவர்கள் என்ன சத்தத்தை கேட்கிறார்கள்? கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறார்களா? அழுகையின் சத்தத்தை கேட்கிறார்களா? வாக்குவாதத்தின் சத்தம் இருக்கிறதா? சண்டை போடுகிற அந்த மாதிரியான சத்தம் நம்முடைய வீட்டிலேருந்து வருதா? எப்படிப்பட்ட சத்தம் வருது பிரியமானவர்களே? வசனம் சொல்லுது, நீதிமான்களுடைய கூடாரத்தில். ஒரு நீதிமானாய் வாழ்கிற ஒரு நீதிமானுடைய கூடாரம் எப்படி இருக்குமா? அந்த கூடாரத்திலிருந்து இரட்சிப்பின் கம்பீரமான சத்தம் அதிலே வரும். இரட்சிப்பின் சத்தம் என்றால் என்ன? நல்லா பாடுகிற சத்தம், நல்லா கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம், நல்லா தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு வீடாக நீதிமானுடைய வீடு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? இன்றைக்கி நம்முடைய வீட்டில் எப்படிப்பட்ட சத்தம் இருக்கிறது? என்ன மாதிரியான உரையாடல்கள் நம்முடைய வீடுகளிலே நடந்து கொண்டு இருக்கிறது? எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையும் குழப்பமும் சமாதானமின்மையும் காணப்படுகிறதா? இன்றைக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வீட்டில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய வீடுகளிலே தொனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரம் எல்லாருடைய வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைகள் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே லைஃப்பில் ஒரே மாதிரி தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, ஒருத்தருக்கு இன்னொரு மாதிரி, வேறு வேறு லெவல்ஸில் இருக்கலாம். ஆனால் நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்? எப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளுகிறோம்? நமக்கு வித்தியாசம் என்னென்னா, நம்ம நீதிமானாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வழியில் நடக்கிறோம், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும்படி தேவ சமூகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி நம்முடைய நாளை ஆரம்பிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி செய், இப்படி நீ செய்யாத, இப்படி ஞானமாக நட, இந்த மாதிரி பேசாத, இந்த மாதிரி பண்ணாத, ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அதை கர்த்தர் பேசுகிறத நான் கேட்கிறதோடு அதை நான் செயல்படுத்தும் போது, அதுக்கு நான் கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம நம்மளுடைய ஹஸ்பண்டை ப்ளேம் பண்ணுவோம். ஆனால் நம்ம வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட பேசி நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு ஆண்டவர் காண்பிப்பார். இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பர்ஃபெக்ட், நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவங்க ஜெபம் பண்ண கூட மாட்டுறாங்க, நம்ம காலையிலே எழும்பி எல்லாம் செய்கிறோம், அவங்க ஒன்றும் பண்ண மாட்டுறாங்க, இப்படி இருக்கிறாங்களே. அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நீ பொறுமையாரு, தேவையில்லாத வார்த்தையை நீ பேசாத. அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அநேக நேரத்தில் கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகிறனால தான் வீட்டில் என்ன வருது? பிரச்சனையும் குழப்பமும் சண்டையும் கடைசியில் மன சமாதானமின்மையும் அழுகையும் அப்படியாய் காணப்படுகிறது. அப்போ நீதிமான் யார்? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நீதிமான்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்கள் நீதிமான். நான் நீதியான காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? முதல்ல எனக்கு நீதினா என்னன்னு தெரியணும். நீதி என்னன்றது வேதம் தான் எனக்கு சொல்லி கொடுக்குது, கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு போதிக்குது. நான் நடக்கும் பொழுது என்னுடைய வீடு நீதிமானுடைய கூடாரமாய் மாறிவிடுகிறது. அந்த நீதிமானுடைய கூடாரத்தில் கூக்குரலின் சத்தம் அல்ல, இரட்சிப்பின் கம்பீரமான சத்தம். ஹல்லேலூயா. வீட்டில் போகிறவங்க வர்றவங்களாம் இந்த வீட்டில் எல்லாம் எப்போ ஒரு பாடல் சத்தம் கேட்கும். இந்த வீட்டில் எப்போ ஒரு நல்ல சந்தோஷம். நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். இந்த வீட்டில் நல்ல ஒரு காட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும்.
இந்த வீட்டில் வந்தாலே எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனையோடு நான் வந்தாலும் இந்த வீட்டில் ஒரு சமாதானம் இருக்குன்னு அப்படிப்பட்ட சாட்சி நம்ம வீடுகளில் எழும்பட்டும். ஏன் தான் இந்த வீட்டுக்கு நான் வர்றேனோ, இந்த வீட்டுக்கு வராமல் நான் எங்கேயாவது இருந்தால் பரவாயில்லையே, அப்படிப்பட்ட சாட்சிகள் அல்ல. நம்முடைய வீடு நீதிமானுடைய கூடாரமாய் மாற வேண்டும். நம்ம வீட்டில் ஒரு நீதிமான் இருந்தால் அந்த வீடு நீதிமானுடைய கூடாரமாய் மாறும். சினிமா சத்தம் அல்ல, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்முடைய வீட்டில் தொனிக்கணும். ஆமாம் பிரியமானவர்களே, தேவையில்லாத காரியங்களை பேசுகிறதல்ல, அதை பேசி இதை பேசி உலக பிரகாரமான காரியங்களை பேசி 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 நம்மெல்லாம் குழம்பி போய் ஆண்டவர்கிட்ட இருக்கிற விசுவாசம் எல்லாம் அற்று போய் அப்படிப்பட்டதல்ல. நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் நபர்களை குறித்து பேசும்போது இவங்கெல்லாம் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்படுவாங்க. என் மகன் ரட்சிக்கப்படுவான், என் கணவர் ரட்சிக்கப்படுவார், என் மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், இப்படியான வார்த்தைகளை பேசணும். நம்ம பிள்ளைகளை குறித்து நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும். அல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலது கரம் அந்த இடத்துல பராக்கிரமம் செய்யும். நம்முடைய வீட்டில் நீதிமானுடைய கூடாரமாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் கர்த்தரின் வலது கரமானது பராக்கிரமம் செய்யும். ஆண்டவருடைய ரைட் ஹேண்ட், ஆண்டவருடைய வலது கரம் பராக்கிரமமான காரியம், பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க. எனக்கு எப்போ மாற்றம் வரும், வராது போல அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு சுகமே வராது அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நான் இப்படியே தான் இருப்பேன் சொல்லக்கூடாது. இதே சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. 17, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இவ்வளோ விசுவாசமான வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ நீதிமானுடைய கூடாரத்தில் என்னென்ன வார்த்தை வரும்? விசுவாசமான அறிக்கைகள் வரும். நல்ல ஜெபிக்கிற கூடாரமாக அது காணப்படும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆண்டவருடைய வலதுக்கரம் பராக்கிரமம் செய்யும். எனக்கு எவ்வளோ தேவை இருக்குது, ஆனால் கர்த்தருடைய வலதுக்கரம் அதை செய்து முடிக்கும். இந்த காரியத்தெல்லாம் எனக்கு வேணும், ஆனால் ஆண்டவர் செய்து முடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரின் வலதுக்கரம் நம்முடைய கூடாரங்களிலே பராக்கிரமமான காரியங்களை செய்யும். நம்முடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அந்த நாளில் கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சங்கீதம் 118 15வது வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?